குட்டி குட்டியாக குட்டி முட்டைக்கோஸ் மாதிரி இருக்கிற இந்த காயை வச்சு ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறேன். வெல்கம் டு செல்வகோமு சமையல். இந்த காயில் மேலே உள்ள தோலை இப்படி பிரிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை பிரிச்சுட்டு உள்ளே இருக்க இந்த பகுதி நமக்கு நாலாக கட் பண்ணோம்னா கோஸில் உள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த காய் நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். பார்த்திங்கன்னா கோஸில் உள்ள பகுதி மாதிரி தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது அந்த தோல் பகுதி. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 பூடு தட்டி போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். பூடு நல்லா வதங்கட்டும். 2 வத்தல் அதில் சேர்த்துக்கிடுவோம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்துருக்கேன். இப்போ ஓரளவு வெங்காயம் வதங்கின உடனே இந்த காயையும் அள்ளி சேர்த்துருவோம். இது கூட மஞ்சப்பொடி சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒன்று போல் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வேக வைப்போம். இது ஓரளவு வெந்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப தண்ணி சதன்னு ஊற்றாமல் கொஞ்சம் தெளித்து வேக வச்சுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான காரம் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கி பச்சை வாடை போகவும் எடுத்திங்கன்னா ஒரு பொரியல் ஹெல்த்தியானதும் கூட. லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.